மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மாஸ்ட் விளையாட்டு அமைப்பின் 3வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி பாலபாக்கியா ஹோட்டல் குழுமத்தின் அங்கமான ஜங்ஷன் ஹோட்டல் நிவி ரெசிடென்சியில் மாஸ்டர் அசோசியேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மாஸ்ட் விளையாட்டு அமைப்பின் 3வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாஸ்ட் விளையாட்டு அமைப்பின் தலைவர் சத்யவாணி பிரேமா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் தாமரை செல்வி நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலும் ஏகமனதாக பெறப்பட்டது. முன்னாள் ரோட்டரி கவர்னரும் ஹோட்டல் பாலபாக்கியா குழுமத்தின் தலைவரும் சமூக நல மேம்பாட்டாளருமான ரொட்டேரியன் தொழிலதிபர் ஆறுமுக பாண்டியன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கடந்த 2023ஆம் ஆண்டு தென்கொரியா நாட்டில் நடைபெற்ற உலக மாஸ்டர்ஸ் பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கார்த்திகேயன் உட்பட ஏனைய சாதனை வீரர்களை கௌரவித்து சிறப்புரையாற்றினார். சமாதானபுரமும் விவிஎன் ஸ்கேன்ஸ் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் வினோலின் நிவேதிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வில்வித்தை பயிற்றுநர் பூல்பாண்டியன் உட்பட விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த பயிற்றுநர்களுக்கும் கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட மாஸ்டர் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகளுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி மதிப்புரையாற்றினார். கூட்டத்தில் தொழிலதிபர் ஆறுமுக பாண்டியன் கௌரவ தலைவராகவும் மருத்துவர் வினோலின் நிவேதா செயல் தலைவராகவும் மற்றும் ஏனைய புதிய நிர்வாகிகளும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பாளையங்கோட்டை LIC நிறுவன யூனிட் 1 கிளை சீனியர் மேனேஜர் பரமசிவன் மற்றும் சோயா தன்னார்வ தொண்டு அமைப்பின் நிறுவன தலைவர் சரவணன் ஆகியோர் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினர். ஸ்பெஷல் தாசில்தார் செல்வகுமார் விளையாட்டின் முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்துரைத்து நன்றி கூறினார். மாஸ்டர் விளையாட்டு நிர்வாகிகளுடன் இணைந்து பாளையங்கோட்டை ஆப்டிக்கல் பேலஸ் உரிமையாளர் தானுச்சந்திரன் மற்றும் ஹோட்டல் பாலபாக்கியா நிவி ரெசிடென்சி ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். கூட்டத்தில் ஏகமனதாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.